மிஸ்டர் ஏகாம்பரம், எதையுமே தீர்மானிக்க முடியாத நிலைமையில இருக்கும். எல்லாத்தையும் டாக்டர் சர்மா கிட்ட விவரமா சொல்லியிருக்கேன். எந்த நிமிஷமும் சீரியஸ் ஆகலாம். அதனால அதிர்ச்சி தரக்கூடிய எந்த செய்தியும் அவருக்கு சொல்லாதீங்க. பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், மருந்தை கொடுத்துட்டு வாங்க. எதுக்கோ உங்க சொந்தக்காரங்களுக்கும் சொல்லி அனுப்பிச்சிருங்க. Please book a call to London. Yes. Address C. Sundaram, Indian Students Hostel, London. Yes, please. அண்ணா, மூஞ்சில முடிக்காதன்னு சொன்னீங்கன்னா இந்த காய்ச்சல காட்டுறதுக்காக நான் வந்து 8 வயசுல எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னா நீதானே இருந்து என்ன செல்ல பிள்ளையா வளர்த்துனா நான் வந்திருக்கேன். அண்ணே, நீ எவ்வளவு புத்தி சொல்லிருப்ப, நான் கேட்கல, கேட்டுக்கிட்டு போயிட்டேன். அண்ணே, நான் இனிமே காசு வேணும்னா யாருன்னு சொந்தக்கார பயில ஒரு பயில என்ன கேட்க மாட்டானுங்களே அண்ணே. ஐயாவுக்கு என்ன சாரங்கா, ஐயாவை பாத்தியா? நம்ம எல்லாம் விட்டுட்டு போறாரா? என் லைஃப்ல ஐயா இந்த மாதிரி பார்த்தது இல்லையே. ஐயா, சாரங்க வந்திருக்கேன். இப்ப போய் அண்ணனுக்கு சேவ் பண்ண போயா? இப்ப கூட ஐயா நல்லா இருந்தா சேவ் பண்ணான்னு சொல்லுவாரு. 25 வருஷம் ஒழுங்கா சவரம் பண்ணி முடுறா. உனக்கு ஒரு வெள்ளி விழா கொண்டாடி இந்த ஊர்லயே உனக்கு ஒரு பங்களா வாங்கித்தாரேன்னு சொன்ன வாய்ப்பு வந்து போய் கிடக்கு. எதையும் சாதிச்ச இந்த இமயமலை திடீர்னு இப்படி சரியும்னு நான் நினைக்கவே இல்லடா, நினைக்கவே இல்லை. இவர் எள்ளுங்கிறதுக்கு முன்னால நான் என்னையா நிப்பேனடா. இந்த ஏகாம்பரத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலையேன்னு சதா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு உடனே ஒண்ணும் செய்யல. இப்ப இதையா அவன் கேட்டான்? தேரு சாஞ்சி கிடக்கிற இந்த நிலைமையில தேங்காய் உடைச்ச மாதிரி உனக்கு நான் பதில் சொல்ல முடியல. சாரங்கா, அண்ணன் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தான் சொல்லுவார்னு இருந்தாலும் உள்ளூர எங்கிட்ட எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருங்கிறது உனக்கு தெரியாதா? ஆமாங்க ஐயா. அப்ப என் மேல பாசம் இல்லன்றியா? ஏண்டா இப்படி போட்டிக்கு வர்றேன்? நாம இப்ப போட்டி போடுற சமயமா இது? ராமரே மறைஞ்சிட்டாலும் லட்சுமணனா பரதனா நாம இருக்க வேண்டாமா? அது உன் கையில தான் இருக்கு. வாங்க அண்ணே, வாங்க. வாமா அண்ணா, பெரிய அண்ணி வந்திருக்காங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கண்ணா. என்னடா இப்படி செய்துட்டு உங்களை எல்லாம் தூக்கி வளர்த்தவும் இருக்கு. என்ன எடுத்து போடுற வரைக்கும் இருக்க கூடாதா? எனக்கு பால் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே சித்தப்பா, ஏற்றுதானே அதுக்கு ஆர்டரே வந்தது. பின்னாடியே தண்ணி வந்துடுச்சு. சிவபிரகாசம், பாரு சித்தப்பாவை. தகுந்தலா அப்பாவை பாத்தியா? மாமாவுக்கு என்ன உடம்பு? எனக்கு முன்னாடியே கடிதாசி எழுதிருக்க கூடாது? அந்தியிலையும் தன்காலையும் விஷயத்தை சொல்ற வரைக்கும் ஏன் விட்டு வச்சீங்க? என்ன மாப்பிள்ள இப்படி கேக்குறீங்க? ஒரு நாளைக்காவது அண்ணன் தலைவலி காய்ச்சல்ல படுத்தது உண்டா? என்னமோ எதிர்பார்க்காம இப்படி நடந்து போச்சு. தம்பி சுந்தரத்துக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? லண்டனுக்கே நான் ட்ரங்கால் போட்டு பேசினேமா. நான் எப்படியாவது புறப்பட்டு வந்துடுறேன்னு அழுதுகிட்டே சொன்னாமா. நான் அப்பவே சொன்னேன் அவ்வளவு தூரத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு. மாமா கேட்கல. இப்ப கொள்ளி வைக்கிறதுக்கு கூட பிள்ளையாருக்குள்ள உதவுறானோ இல்லையோ. வாய் வேணுமா அழக்கூடாது. வாய் இப்படி. அம்மா, உனக்கு வருஷ வச்சு ஸ்ரீமந்தத்தை சிறப்பா நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அக்கா, இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில பிரேமா பிரசவத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு பெரியத்தான் சொன்னாரு. ஐயோ பெரியப்பா, என்னால தாங்க முடியலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பெரிய என்ன உன்னை இந்த நிலைமையில பார்க்கவா பிறந்தவன் வரணும்? ஐயோ, என் கொலை எல்லாம் நடுங்குதே. அண்ணே, வசதி இல்லாத உன் தங்கச்சி வந்திருக்கேன். என்ன கண்ணை திறந்து பாரு. வந்துட்டீங்களா? எனக்கு முந்தி எல்லாரும் வந்துட்டாங்களே. பாவி, கவர்மெண்ட் பஸ்ஸ நம்புனேன். அவன் கல்தோசைன்னு மாமண்டூர்ல வண்டியை போட்டுட்டான். எனக்கு முந்தி எல்லாரும் வந்துட்டாங்களே. வாடி பெரிய மாமாவை பார்க்க.
அண்ணே சதியாட்டம் பொண்ணு பெற்று வச்சிருக்கிறேனே, நீ இருந்தா லண்டன் மாப்பிளைக்கு கட்டி கொடுத்துருவேன் நான் கனவு கண்டனே அண்ணே. இப்ப என் கிளிய நான் யாரு கையில ஒப்படைப்பேன்? ராசா, இத்தனை பேர் இருந்து உனக்கு ஒரு ரோசா மாலை வாங்கி போட ஆள் இல்லையா? ஏங்க அப்படி வாழ்னு கத்துற? நீ சத்தம் போட்டு அவரை சாவடிச்சிடாத. அப்படியா? ஒன்னும் ஆள் இல்லையா? சாதித்தனத்தை எல்லாம் பார்த்த உடனே என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஆமா ஏண்டா உன்னை எப்படா உள்ள கேட்டாங்க? பீதாம்பரம், எல்லாரையும் ஹாலுக்கு கூட்டிட்டு போய் ஆளுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு. சரிண்ணே, எல்லாரும் மண்டாச்சு. ஆனா லண்டன்ல இருந்து சுந்தரன் தான் வரல. பண்ணிடுவான். ஏண்டா தம்பி எனக்கு எங்க room? முட்டை பத்திர பந்தல் கொடுத்துருக்கவா எல்லாரும் வந்துட்டாங்க. சந்த பந்தமெல்லாம் சிலு சிலுன்னு நம்ம மட்டும் இப்படி காஞ்சு தேஞ்சு போயிருக்கிறோமே. என் கண்ணு உனக்கு சுந்தரத்துக்கு ஒரு முடிச்சு போடுறதுக்குள்ள இந்த பாழா போன கடவுள் எங்க அண்ணனுக்கு இந்த கதியை உண்டாக்கிட்டானே. ஆமாமா பாரு சாந்தி போறத பாரு, நல்லா அடக்கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு சுந்தரத்துக்கு வலை பட பாக்குறவனா இருடியே இரு. அங்க பாரு, கோபி கீதம் ஒருத்தர் கண்ணாலே பார்த்து பேசி திட்டினாங்க. நீ ஏன்டா இருக்கிற? மட்டமானவன் போன இடத்துல படிப்புல தான் கவனத்தை செலுத்துவான். சவுந்தலா, இது வரைக்கும் நான் சொன்னபடி நடக்குதா இல்லையா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன் தம்பி திரும்பி வர்ற போது ஒரு வெள்ளக்காரியோட வரானா இல்லையா பாரு. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன். எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி மட்டமா பேசுறதுதான், அதுவும் இந்த நேரத்திலயே அவனை பத்தி பேசுறது. போன இடத்துல நல்லபடியா படிச்சு வர்றேன்கான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாமா, பெரிய சத்திய கீர்த்தி உன் தம்பி. நான் போய் இதை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே. கோழியும் போகுது, ஒன்னும் நடக்கலையோ? இல்லாம இருக்க ஊரு. ஏண்டா அண்ணா ராத்திரி சாவல? வைத்தியமா இல்ல இல்ல கேட்டேன், எல்லாம் அமைதியா இருக்கேன்னு. நீ எதுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை போய் ஒரு கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துடும். கோழி குஞ்சா இப்ப எதுக்குங்க? குருமா வைக்க நீ போய் இடியாப்பம் பண்ணுப்பா. நீ எதுக்கு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கருப்பு கோழி குஞ்சா வாங்கிட்டோம். அதுல வெள்ளை மயிர் இல்லாம பாட்டு வாங்க. ஏன்னா தனி போனோம் தனியா போவாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல எங்க அண்ணன் இருக்கான நடு அண்ணன் எதை எதை எப்ப சுருட்டலான்னு பாட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம முந்திக்க வேணாம். இப்ப தாங்க நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க. நான் பகல்ல தானே அப்படி பேசுவேன். 5 மணிக்கு மேல வருவேன். சேகண்டி ஓடுறவன் இந்த மோளை அடிக்கணும். அவன் நல்லா அழுவறதுக்கு உன்ன மாதிரி தடி பையன் 4 பையன் அண்ணா அண்ணா சரி 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 புரியுது புரியுது. அப்படி 4 பையனை கூட்டிட்டு வா. சரி சீக்கிரமா சரி பாரு. நான் செத்தும் தொலைய மாட்டேன்றான். அடிக்கடி மூச்சு வாங்கிட்டே இருக்கான். அவளா என்ன நல்லமா தண்ணி ஊத்துற மாதிரி போய் கழுத்த காப்புன்னு குடிச்சிட்டேன்.